அரசுக்கு எதிராக மே 22 பேரணி மொட்டு கட்சி அறிவிப்பு. அரசாங்கத்துக்கு எதிராக சர்வதேசத்திடம் முறைப்பாடு செய்யும் எதிர்க்கட்சிகள். நிரம்பி வழியும் இலங்கையின் திரைசேரி எரிபொருள் விலையை 3 முறை அதிகரிக்க காரணம் என்ன? எல்லாத்துக்குமே காரணம் மஹிந்த அண்ணாதான். உதயங்கவின் பிறந்த நாளும் பின்னணியும். ஐநா சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளருக்கும் வடக்கு ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடல். மத்திய கிழக்கு போர் எதிரொலி ஜனாதிபதி அனுர பிரதமர் மோடி தொலைபேசியில் முக்கிய பேச்சு. யாழ் குடாநாட்டில் காற்று மாசுபாடு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்த யாழ் மாநகர சபை. இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் ஜனாதிபதி. இலங்கைக்கான முன்னாள் ராஷ்டிர தூதுவர் உதயங்க வீரதுங்க நேற்றைய தினம் தனது பிறந்த தினத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் கொண்டாடினார். டுவாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இதையடுத்து சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கையிலிருந்து சென்ற குழு உதயங்க வீரதுங்கவை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே பல அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதுடன் உதயங்க வீரதுங்கவுக்கு சாதகமாகவே அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் அவர் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினராக காணப்பட்டார். இதன் காரணமாக அவருக்கு மஹிந்தவிடம் நிறைய உதவிகள் கிடைக்கப்பெற்றது. அத்தோடு தனது வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 தீர்மானங்களை எடுப்பதற்கு பிரதான வழிகாட்டியாக இருந்தவர் மஹிந்த தான் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாதம் மாத்திரம் 3 தடவைகள் எரிபொருளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை என பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் சிங்கப்பூர் நாட்டின் பிளட் விலைச்சுட்டனுக்கு அமைவாக இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்கிறது. இந்த விலைச்சுட்டனுக்கு அமைய 3 தடவைகள் எரிபொருளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. அரசாங்கம் எரிபொருள் மீது அதிக வரி அறவிடுகிறது. எரிபொருள் மீதான வரியை குறைத்தால் விலையை குறைக்கலாம். மத்திய கிழக்கில் யுத்தம் ஆரம்பமானவுடன் ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, நோர்வே உட்பட பல நாடுகள் எரிபொருள் மீதான வரியை குறைத்து மக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருளை விநியோகிக்கின்றன. திரைசேரி நிரம்பி வழிகிறது என அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் எரிபொருள் மீதான வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரண விலையில் எரிபொருளை விநியோகிக்கலாம். எந்த அடிப்படையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. ஆகவே எரிபொருள் விலை சூத்திரத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண குடாநாட்டில் காற்று மாசை குறைப்பதற்காக எடுக்கப்பட்ட மற்றும் எடுக்கப்படவிருக்கும் நடவடிக்கைகள் அடங்கிய அறிக்கையை யாழ்ப்பாண மாநகர சபை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. யாழ்ப்பாண பகுதியில் காற்று மாசை குறைப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தை கோரி மருத்துவர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இம்மனு மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. பின்னர் தொடர்புடைய அறிக்கையை ஆய்வு செய்த அமர்வு தொடர்புடைய அறிக்கையில் உள்ள நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை, சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட மற்ற பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டது. தேசிய நலன் கருதி இப்பணியை மேற்கொள்ளுமாறு பிரதிவாதிகளுக்கு அறிவுறுத்திய அமர்வு அப்பணியின் முன்னேற்றத்தை ஜூலை 14 அன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது. சட்டமா அதிபர் ரவீந்திரநாத் தபரே மூலம் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் யாழ்ப்பாண பகுதியில் குப்பைகளை அகற்றுவதற்கான முறையான திட்டத்தை யாழ் மாநகர சபை செயற்படுத்தாததால் அக்குப்பைகள் எரிப்பதன் காரணமாக அப்பகுதியில் கடுமையான காற்று மாசு ஏற்படுவதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். இதன்படி சம்பந்தப்பட்ட பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான முறையான திட்டத்தை தயாரிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ் மணக்காடு பகுதிக்கு சுற்றுலா சென்றவர்கள் மீது சிவில் உடையில் இருந்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்து மத்திய வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வரும் 3 ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேரில் சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். குறித்த விடயத்தை யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறையிலிருந்து மணக்காட்டுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது காங்கேசன்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த போலீசார் மது அருந்திய நிலையில் மேலாடைகளின்றி தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பாக காணொலி ஆதாரங்களும் வெளியாகி இருந்தமை இது குறிப்பிடத்தக்கது. இதில் தாக்குதலில் ஈடுபட்ட போலீசார் திணைக்கள வாகனத்தை பயன்படுத்தியமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிவில் உடையில் இருந்த அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக வன்முறையில் ஈடுபட்டமை குறித்து பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இந்த ஆண்டுக்காக இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்த $380 மில்லியன் நிதியுதவியை $480 மில்லியன் அதிகரிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அத்தோடு நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு $200 மில்லியன் உடனடியாக இலங்கைக்கு வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசார்ஜுகு அசாகாவா உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கை சந்தித்த போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் என்பது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. டிட்பா அனர்த்தத்துக்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அனர்த்தத்துக்கு பிந்திய நிலைமை மற்றும் தற்போதைய மத்திய கிழக்கு போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பாராட்டினார். டிட்பா புயலின் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு தேவையான எந்தவொரு உதவியையும் வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இலங்கையின் எதிர்க்கட்சிகள் சர்வதேச அமைப்புகளிடம் அரசாங்கம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. இலங்கையில் சட்டத்தரணிகள் ஊடாக உரிமையாளர் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகளை கண்டித்து நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து சர்வதேச அமைப்புகளுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த கடிதத்தில் இலங்கையின் அரசியல் களத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் பலரும் கையொப்பமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, சர்வஜன பல கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். இலங்கையின் போலீஸ் மா அதிபர் மற்றும் ஒட்டுமொத்த போலீஸ் கட்டமைப்பு தீவிர அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 60 உயிர்கள் பறிபோகியுள்ளன. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மேலும் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 14 அதிஉயர் பாதுகாப்பு வலயத்துக்கு அருகே சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நீதித்துறையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கொலையை நியாயப்படுத்தும் வகையில் கொல்லப்பட்ட சட்டத்தரணிக்கும் போதைப்பொருள் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். அவர்கள் அவ்வாறு கூறி 1 மணி நேரத்துக்குள் அவதூறு பரப்பியதாக கடிதத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. செய்யப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மக்களின் எதிர்ப்பு குரல்களை ஒடுக்க அரசாங்கம் முயல்வதாகவும் இது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமை உடன்படிக்கையை மீறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கம், பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம், சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமை கண்காணிப்பகம் உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட்ரூ பிரெஞ்ச் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோருக்கு இடையிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடல் நேற்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஆரம்பத்தில் ஆளுநரால் மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் முன்னுரிமை தேவைகள் குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. பொருளாதார அபிவிருத்தி, காணி பிரச்சினை, சுற்றாடல் மற்றும் காலநிலை மாற்றம், மீள்திறன் கொண்ட வாழ்வாதாரம் ஆகிய 4 பிரதான விடயங்களின் அடிப்படையில் ஆளுநர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். முக்கியமாக காணி பிரச்சினை தொடர்பில் சுட்டிக்காட்டிய ஆளுநர் கடந்த கால போர்ச்சூழல் காரணமாக பலரது காணி ஆவணங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளன. மக்களிடமும் காணி ஆவணங்கள் இல்லை, அரசு திணைக்களங்களிடமும் அதற்கான பதிவுகள் இல்லை. இதனால் தமது காணிகளுக்கான உரித்துக்களை உறுதிப்படுத்த முடியாமல் மக்கள் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி மக்கள் தொடர்ச்சியாக பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகம் மற்றும் ஆளுநர் செயலகத்துக்கு அதிகளவு வருகை தருகின்றனர். எனவே அவர்களின் காணி பிணக்குகளை துரிதமாக தீர்த்து உரிய காணி உரித்துக்களை வழங்க வேண்டியது எமது மிக முக்கிய தேவையாகும். இதற்காக அரசாங்கம் ஏற்கனவே கிமிகம திட்டத்தை ஆரம்பித்துள்ளது என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் வடக்கு மாகாணத்தின் தனித்துவமான உணர்திறன்களையும் சவால்களையும் ஆளுநர் மிகவும் நுட்பமாக கையாளுவதை பாராட்டினார். உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் முதலீடுகளை வடக்கு ஈர்ப்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதற்காக உறுதியளித்தார். ஆளுநரால் சுட்டிக்காட்டப்பட்ட காணி முரண்பாடுகள், காணி விடுவிப்பு செயல்முறைகள் மற்றும் நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட உட்கட்டமைப்பு வேலை திட்டங்கள் முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கணிதவியல் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சற்குணராஜா கடந்த 2020 ஆண்டிலிருந்து வகித்த துணைவேந்தர் பதவியிலிருந்து இன்றுடன் விடைபெற்று சென்றுள்ளார். 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 முதல் 2023 ஆகஸ்ட் 28 வரை தனது முதலாவது பதவி காலத்தையும், 2023 ஆகஸ்ட் முதல் 2026 மார்ச் 24 வரை இரண்டாவது பதவி காலத்திலும் துணைவேந்தராக பதவி வைத்த பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சற்குணராஜா நாளை முன்றைய தினம் மார்ச் 25 தனது 65வது அகவையை நிறைவு செய்து 66வது அகவைக்குள் காலடி பதிக்கிறார். எதிர்வரும் ஆகஸ்ட் 28 வரை ஜனாதிபதியால் இவருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் பல்கலைக்கழக சட்டத்தின்படி 65 வரை நிறைவு செய்த பின்னர் நிர்வாக பதவிகளை வகிப்பதற்கு இடமளிக்காதன் காரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் தானாக கேட்டு அடுத்த துணைவேந்தருக்கான தெரிவை உரிய காலத்துடன் நடாத்தி இன்றைய தினம் புதிய துணைவேந்தரிடம் பதவியை கையளிக்க உள்ளார்.
எனினும் பல்கலைக்கழக சட்ட ஏற்பாடுகளின்படி அவர் பணியாற்றும் விஞ்ஞான பீடத்தின் நடப்பு கல்வியாண்டு நிறைவு பெறும் எதிர்வரும் செப்டம்பர் 30 வரை அவர் தனது கல்விப் பணியில் தொடர்ந்தும் கணிதவியல் பேராசிரியராக சேவையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் என முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் ஜாப்பா பேபத்தின தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இம்முறை மே மாதம் 1ஆம் தேதி பெசாக் தினமாக அமைவதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இம்முறை மே தின ஊர்வலங்களை நடாத்தப் போவதில்லை. அதற்கு பதிலாக உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு ஆசீர்வாதம் வேண்டி நாடு தழுவிய ரீதியில் விசேட ஆசீர்வாத பூசைகள் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் விரோத போக்கு மற்றும் முறையற்ற நிர்வாகத்தினால் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 22ஆம் தேதி கொழும்பில் மாபெரும் மக்கள் போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம். இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் இன்று தமது தீர்மானத்துக்காக பெரிதும் வருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலைகள் குறித்தும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கான நமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.